ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் அனைவருக்கு ஆத்மீக வாழ்த்துக்கள். இன்றைக்கு நாம் தேவன் வார்த்தை சுருக்கமாக பார்ப்போம். 1 சாமுவேல் 2:30 வாசிக்கிறோம். என்னை கனம் பண்ணுவதை நான் கனம் பண்ணுவேன் அப்படிங்கிறார். இன்றைக்கி ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகள் நம்ம ஆண்டவரை கனம் பண்ணி வாழும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஏன் கனம் பண்ண வேண்டும் என்றால் வேதத்தில் வாசிக்கிறோம், நான் பிதாவானால் என் கனம் எங்கே என்று சொல்லி மதிக்க 1:6 வாசிக்கிறோம். இன்றைக்கி ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட தேவ ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவன் நமக்கு நல்ல தகப்பனாக இருக்கிறபடியால் நாம் அவரை கனம் பண்ண வேண்டும். அவர் நம்மை தெரிந்து கொண்டபடியால் நாம் அவரை கனம் பண்ண வேண்டும். எப்படியெல்லாம் கனம் பண்ண வேண்டும் என்றால் நாம் தனிப்பட்ட முறையில் அவரோடு ஐக்கியப்படுவதன் மூலியமாக அவரை கனம் பண்ணலாம். 1 Corinthians 1:9 வாசிக்கிறோம். கிறிஸ்துவோடு எங்களுடைய ஐக்கியமாக இருப்பதற்கு அழைத்த தேவனை உண்மையிலே வாசிக்கிறோம். நாம் கிறிஸ்துவோடு ஐக்கியப்படும் பொழுது நிச்சயமாகவே நாம் தேவனை கனம் பண்ணுகிறோம். நாம் தேவனுடைய சமூகத்தில் உட்கார்ந்து தேவனோடு ஐக்கியப்பட்டு தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். தேவனுடைய வார்த்தையை கேட்க வேண்டும். அப்பொழுது நாம் அவரை கனம் பண்ணுகிறோம். அவருடைய சமூகத்தில் செவிக்கும் பொழுது நாம் அவரை கனம் பண்ணுகிறோம். வேதத்தில் வாசிக்கிறோம். லூக்கா 10:38-42 வரை வாசிக்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரியாள் மார்த்தாள் வீட்டுக்கு வந்தபோது மார்த்தாள் இயேசுவை வீட்டில் ஏற்றுக்கொண்டால், ஆனால் ஏற்றுக்கொண்டு விட்டு வீட்டில் பல வேலைகளை செய்து அவள் மக வருத்தத்தோடு காணப்பட்டாள். மரியாளோ இயேசுவின் பாதத்தில் உட்கார்ந்து வசனத்தை கேட்டாள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை மரியாதை பற்றி இயேசு சொல்லும்போது மரியாள் தன்னை விட்டு எடுக்காத நல்ல வகையை தெரிந்து கொண்டாலும் சொல்லி பார்க்கணும். அப்படி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவங்க நாம் தேவனோடு ஐக்கியப்படும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அதே நம்முடைய வாழ்க்கையில் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே தேவனுடைய வார்த்தையை கேட்கும்போது ஒரு விசுவாசம் உண்டாகும். ஆகிய தான் இன்றைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள் நாம் தேவனோடு ஐக்கியப்பட்டு அவருக்கு துதி சுதந்திரத்தை செலுத்த வேண்டும். தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்க வேண்டும். இரண்டாவதாக நம்முடைய பிள்ளைகளை கர்த்தருக்குள்ளாக வழிநடத்த வேண்டும். நீதிமொழிகள் 22:6 வாசிக்கிறோம். பிள்ளையாண்டவனே நடக்க வேண்டிய வழியை நடக்க அப்படிங்க. அப்போ சிறு பிள்ளைகளை நாம் ஆண்டவருக்குள் நடத்த வேண்டும். ஏழையின் பிள்ளைகள் கர்த்தரை அறியவில்லை, அவர்கள் வேலையான பிள்ளைகளாக இருந்தாலும் சொல்லி பார்க்கணும். ஆகிய ஏழையின் பிள்ளைகள் துன்மார்க்கமாய் வாழ்ந்தார்கள். ஆனபடினால அந்த குடும்பத்துக்கு விரோதமாக தேவன் அங்கே கோபாக்கினை கட்டளையிட்டான்னு சொல்லி பார்க்கணும். ஆகிய இன்றைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள் நாம் மட்டுமல்லாமல் நம்முடைய பிள்ளைகள் கர்த்தருக்குள்ளாக வரும்படியாக நாம் அவர்களை வழிநடத்தும் போது நாம் கர்த்தரை கனம் பண்ணுகிறோம். ஆனால் ஆசீர்வாதம் நமக்கு மாத்திரமல்ல, நம்முடைய பிள்ளைகளுக்கு வேண்டிய வாசிக்கிறோம். ஆகிய இன்றைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகள் நம்முடைய பிள்ளைகளை கிறிஸ்துவுக்கு நாம் வழிநடத்தும் போது அவரை கனம் பண்ணுகிறோம். மூன்றாவதாக சபை ஆராதனைக்கு நாம் வரும்போது கர்த்தரை கனம் பண்ணுகிறோம். இந்த ரட்சிக்கப்பட்டவர்கள் ஞாயிற்றுக்கிழமை சபை ஆராதனைக்கு வர முக்கியத்துவத்தை நாம் கொடுக்க வேண்டும். ஏனென்றால் ஞாயிற்றுக்கிழமை கர்த்தர் கொண்டு வர நாள். நாம் கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தரை ஆராதிக்க தேவனுடைய வார்த்தையை கேட்க நாம் முக்கியத்துவத்தை நாம் கொடுக்க வேண்டும். ஏனென்றால் வேத வசனத்தை நாம் கேட்கும்போது தான் நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசம் உண்டாகும். ஆனால் அப்படி தான் இன்றைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வருவதற்கு முக்கியத்துவத்தை நாம் கொடுத்து ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, நாம் கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க வேண்டும். அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை நாம் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள அது ஒரு வழியை உண்டாக்கும். அப்போ ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு சபைக்கு வரவிட்டால் நம்முடைய வேலை இருந்து நாம் போய்விட்டால் நாம் கர்த்தரை கனம் பண்ணாமல் இருக்கும்போது நிச்சயமாகவே நமக்கு அது ஆசீர்வாதத்தை கொண்டு வராது. ஆகிய ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு நாம் முக்கியத்துவம் கொடுத்து கடந்து வர வேண்டும். மூன்றாவதாக இன்றைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகள் அது மாத்திரமல்ல, நாம் கர்த்தருக்கு ஊழியம் செய்யும்போது நாம் கர்த்தரை கனம் பண்ணுகிறோம். இன்றைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகள் நம்ம ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய வேண்டும். ஒருவேளை ஊழியம் செய்தால் பிதாவானவை கனம் பண்ணுவார். நாம் மற்றவங்களுக்கு செபித்து சத்தியத்தை அறிவிக்கும் போது நாம் தேவனை கனம் பண்ணுகிறோம். ஊழியத்துக்கு அடுத்த காரியத்தை நாம் செய்யும் பொழுது நாம் கர்த்தரை கனம் பண்ணுகிறோம். ஆகிய ஆண்டவருக்கு கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறது வேதத்தில் வாசிக்கிறோம். இன்றைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகள் நமக்கு கொடுக்கப்பட்ட கிருபையின்படி ஒவ்வொருவரும் நாம் கர்த்தருக்கு ஊழியம் செய்யும்போது அது மூலியமாக தேவனை நாம் கனம் பண்ணக்கூடிய மக்களாக நாம் காணப்படுகிறோம். அது மாத்திரமல்ல,
ஊழியத்துக்காக கொடுப்பதன் மூலியமாக நாம் கடன் பண்ணுகிறோம். நீதிமொழி 3:9 வாசிக்கிறோம். ஒரு பொருளாலும் எல்லா விலையும் நட்பனாலும் கர்த்தரை கடன் பண்ணி வாசிக்கிறோம். இன்றைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகள் நம்முடைய வருமானத்தில் கர்த்தரை கடன் பண்ணி தசமமாக காணிக்கை கொடுக்கும்போது நிச்சயமாகவே நாம் கர்த்தரை கடன் பண்ணுகிறோம். நம்முடைய தசமமாக கர்த்தருக்கு பெரியது. அதுக்கு அடுத்த மல்கியா 3 வாசிக்கிறோம். ஆலயத்தில் ஆகாரம் விளையாடும்படி தசமாக ஆலயத்துக்கு கொண்டு வாருங்கள் சொல்லி கர்த்தர் சொல்கிறார். ஆகிய இன்றைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகள் நம் ஊழியத்துக்காக தசமாக காணிக்கை கொடுக்கும்போது நிச்சயமாக நாம் அதை கடன் பண்ணுகிறோம். விதமாக நம் தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தரை கடன் பண்ணி வாழும்போது நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் தேவன் நம்மை கடன் பண்ணுவார். நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதித்து அவர் வழிநடத்துவார். ஆகிய ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள் ஒவ்வொரு காரியங்களிலும் நாம் ஆண்டவரோடு தனிப்பட்ட முறையில் நாம் ஐக்கியப்படும்படியாக விரும்பி தேவனோடு நேரத்தை செலவழிக்க நாம் கர்த்தரை கடன் பண்ண வேண்டும். இரண்டாவது, பிள்ளைகளை கர்த்தருக்குள்ளாக வழிநடத்தும் மூலியமாக நாம் கர்த்தரை கடன் பண்ண வேண்டும். மூன்றாவது, சபை ஆராதனைக்கு நாம் முக்கியத்துவம் கொடுத்து வருவதன் மூலியமாக நாம் கர்த்தரை கடன் பண்ணுகிறோம். அடுத்தபடியாக நாம் கர்த்தரை ஊழியம் செய்யும்போது நாம் கர்த்தரை கடன் பண்ணுகிறோம். அடுத்தபடியாக கர்த்தருடைய ஊழியத்துக்காக தசமமாக காணிக்கை கொடுக்கும்போது நாம் தேவனை கடன் பண்ணுகிறோம். விதமாக கர்த்தரை கடன் பண்ணி வாழுங்கள். நிச்சயமாகவே தேவன் உங்களை ஆசீர்வதித்து கனப்படுத்துவதாக. ஆமென்.